வந்து ஒரு 7 மணி வரை 8 மணி வரைக்கும் தூங்கலாம். அதுதான் நமக்கு வந்து சண்டேல மிச்சம். நமக்கு வேற எதுவுமே கிடையாது. போதும் பனவெல்லம். சூப்பராக பனவெல்லத்தை நுணுக்கிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பாகு காய்ச்சிக்கலாம். இதில் எந்த பதமும் கிடையாதுங்க. சூப்பராக நரிப்பயிறு உருண்டை பிடிச்சாச்சுங்க. இத்தனை உருண்டைகள் வந்துச்சு. ஆளுக்கு சூப்பராக ரெடியாகிட்டே நீ, சூப்பராக ரெடியாகிட்டே நீ. இது அழகாக தான் இருக்குது. இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜீவனா நாங்க 2 பேர் தான். ஏன்டா? ஒண்ணு எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு வந்து எல்லாருமே லீவு. காட்டில் வேலை செய்கிற தாத்தா முதல் கொண்டு எல்லாருமே இன்னைக்கு லீவு போட்டாங்க. அதனால் வீட்டில் வந்து மற்ற வேலையை தான் பார்க்கணும். ஆனாலும் நமக்கு லீவு கிடையாது, அது வேறு விஷயம். இப்போ என்ன காட்டுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வாசப்படியிலேங்க இந்த கொசு தேனுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஏகப்பட்டது இருக்குதுங்க. காட்டுக்கு தான் நான் மருந்தடிக்கிறது இல்லை, ஆனால் வீட்டில் ஏன் வந்து இவங்கெல்லாம் இப்படி மொக்கிறாங்கன்னு எனக்கே தெரியலைங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள். வாசப்படியிலேருந்து வீட்டு நிலவு கால் வீட்டு இந்த போர்ட்டிகோ ஃபுல்லாகவே சுற்றுறாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொசுத்தேன் தாங்க. கொசுத்தேன் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. நான் காட்டுறேன் அவங்கள பக்கமாக. பாருங்களேன், ஈ முக்கிற மாதிரி இவங்க தான் இங்கத்தில் கூடு கட்டியிருக்கிறாங்க. பாருங்களேன், இந்த சந்தில் கூடு கட்டியிருக்கிறாங்க. எனக்கு மனசு வரல இவங்களை வந்து ஏதாவது மருந்து போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கி துரத்தலான்னு பார்த்தா மனசு வரல எனக்கு. இவங்க வீட்டு வாசல்லையே வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயாவது ஒரு திடீர்னு ஒரு சமயத்தில் ஒரு பக்கம் கூடு கட்டுன்னு மொயமொயமொயமொயமே நான் சுற்றுறாங்க, ஒரு பக்கம் திடீர்னு ஓடுறாங்க. இது வந்து ஒரு தேன் வைக்கும், நல்லா இருட்டான பகுதியில் தான் தேன் வைக்கும். ஆனால் இது என் வீட்டு வாசலில் இப்போ 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். அவ்வளோ நாளாக இப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க. வேற எங்கேயாவது போய் வைக்கலாம்ல, வீட்டு வாசல்லையே யாராவது வரப்போகிற இடத்துல இப்படி வைக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு ஐடியா, சூப்பரான ஐடியா ஒன்று சொல்லுங்கள். ஓகே, சரி, 4 பேர்கிட்ட கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஐடியா அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்களும் சொல்லுங்கள். இப்படியே இங்கேயே இந்த சந்தில் போய் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வச்சதுனால இங்கே மேலே பாருங்க, எல்லா இடமும் முக்கிறாங்க. இங்கெல்லாம் இந்த செடிக்கிட்டையும் வந்துடுறாங்க பாருங்க, இங்கேயும் முக்கிறாங்க. வீட்டுக்கு வரீங்க இங்கே தான் கூடு கட்டுறாங்க போல இருக்குது. இங்கே ஃபுல்லாக முக்கிறாங்க பாருங்களேன். இதா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. என்னமோ ஈ முகிது அப்படி ஏதோ ஒரு பூச்சி மேய்ன்னு தான் நினைப்பாங்க வீட்டுக்கு. இப்போ புதுசாக வரீங்க அந்த மாதிரி டென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இவங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, எல்லோரும் வந்து சண்டேவை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, என் பையன் எப்படி ஜாலியாக இருக்கிறான்னு நீங்களே பாருங்களேன். ஜாலியான ஹாப்பி சண்டே. ஏண்டா நல்லா காணாமூனான்னு படுத்துக்கிட்டு டிவியை எதை பார்க்கறதுனே தெரியாமல் ஒரு சேனலை பார்த்துக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறது. ஜூஸ் கொண்டு வாமா. நான் கேட்டேன், அப்படியே ஒன்றுமே முடியாமல் படுத்துட்டு இருக்கியே, ஜூஸ் வேணுமாடான்னு கேட்டேன். என்ன ஜூஸ்ன்னு கேட்குறாரு. ஜூஸில் என்ன ஜூஸ் வேணும்னு கேட்குறாரு. நெய் காய்க்கிற போறீங்க தானே. இந்த சண்டே லீவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சண்டே லீவ்னா நம்ம வந்து ஒரு 7 மணி வரை 8 மணி வரைக்கும் தூங்கலாம். அதுதான் நமக்கு வந்து சண்டேல மிச்சம். நமக்கு வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, சண்டே லீவுங்கிறதுனால இன்னைக்கு என்னென்ன செஞ்சு வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, இன்னைக்கு வந்து பாலாடை. டெய்லிக்கும் வந்து 2 லிட்டர் பால் வாங்குறோமா, அதில் இருக்கிற ஆடைங்களை எடுத்து வச்சிருவோம். அது 2 டப்பா நப்பி வச்சிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஆடைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நெய்க்கு வந்து ரெடி பண்ணிட்டோமா நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இது மாதிரி ஒரு வாரத்துக்கு நம்ம என்னத்தை வச்சிருக்கோமோ, என்னென்ன செஞ்சு வச்சிருக்கோமோ அது இந்த வார கடைசி நாள்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். அதானங்க நாம வந்து அப்படிதான் செய்வோம். ஆனா என் பையனை இருங்க இப்ப நானே கேட்கறேன். எங்க அம்மாக்கு நான் ஒரு கொஞ்ச நேரம் படுத்துட்டு படம் பார்ப்பேன். எனக்கு படம் பார்க்க பிடிக்கும். ஆனா படம் பார்த்தா எங்க அம்மாக்கு பிடிக்காது. இது ஞாயிற்றுக்கிழமை எப்படி நீ படம் பார்க்கலாம்? நீ எப்படி சும்மா உட்காரலாம்? எப்படி படம் பார்க்கலாம்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்டுட்டு உட்காந்து படம் பார்க்கலாம். ஆனா காலையில சாப்பிட்டு முடிச்சு நீட்டி படுத்துக்கிறது படம் பார்க்கறேன்.
எனக்கு 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 துணி தைக்கிறது வந்து 10 நிமிஷம் வேலையா? அது எப்ப எனக்கு தேவையோ அப்ப சொல்றேன். 10 நிமிஷத்து வேலையை 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு செய்ய இரு. ஏன் அந்த 10 நிமிஷத்து வேலையை அப்படியே வச்சிட்டு இருக்கிற? டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது காலையில உட்காந்து தேய்ப்பான். காலையில இப்ப நான் தேய்க்கிறது இல்ல. இல்லைன்னா நைட்டு 10 மணிக்கு மேல உட்காந்து தேய்ப்பான். ஏன் அப்படி தேய்க்கணும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்களாம் எப்படி ஒரு வாரத்துக்கு தேவையான வேலைகளை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு வைக்கிறோம், அது மாதிரி செஞ்சு வைக்கணும் இல்லைங்களா? இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை இருங்க, நான் என்ன சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல லீவு, அப்பதான் போன் டிவி இதெல்லாம் பார்க்க முடியுது ஓரளவுக்கு கொஞ்சமாச்சு. அப்புறம் அதுலயும் பாதி வந்து டியூஷன் போயிருது. நீ போய் பேசாத. டியூஷன் சார் அந்தாண்ட போன வேகத்துல இந்தாண்ட வந்து டிவி தான் பாக்குற. என்ன ஒரு சீரியல் பார்க்க விடுறியாடா? இப்பெல்லாம் நீ தான் டிவி பாக்குற. சாப்பிடும் போது சாப்பிடும் போது 1/2 மணி நேரம் டிவி பார்த்தா இப்ப என்னமா இது? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருங்கிற மாதிரி பேசுறீங்கம்மா. படிச்சது போக மீதி டைம்ல உன் வேலையை நீ செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் படம் பாரு, டிவி பாரு. ஆமா, வேலை இருக்குது, படிக்கிறத தவிர என்ன வேலை இருக்குதுன்னு எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எப்ப எடுத்து வைப்ப? இந்த லீவு நாள்ல அதெல்லாம் உன் வேலைகளை முடிச்சிட்டு டிவி பாரு. சரி, யாரு என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்ப நம்ம வேலையை நாம முடிச்சுக்கலாங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். ஓகே, இப்ப நம்ம வந்து வெண்ணெய் எடுத்து ரெடி பண்ணி நெய் காய்ச்சி வச்சிடலாம். அப்பதான் நமக்கு நம்ம வேலை முடியும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஆடையை வந்து ஒட்டுக்கா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து அதை வந்து இப்படி வாரத்தில் ஒரு நாள் இப்படி போட்டு ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்சியில் ஒரு 2 சுற்று ஊட்டிங்கனாவே இந்த மாதிரி வெண்ணெயை திரண்டு வந்துடும். அதை எடுத்து இப்படி தண்ணிக்குள்ளே போட்டுற வேண்டியது தான். இது எல்லாருக்குமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக வேண்டி இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற. புதுசாக பார்க்குறவங்களுக்காக வேண்டியலாம் இல்லை, வினிசா மாதிரி இருக்கிறவங்களுக்காக, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக. ஏன்னா நானே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் மாமியார் செய்கிறத பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும்னு இல்லைங்களா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக பார்க்கறது புதுசாக கற்றுக்கிறோம் இல்லையா? அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து வெண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல், மாட்டுப்பாலாக இருந்தால் அதில் வெண்ணெய் வரும் இல்லைங்களா, ஆடை வரும் இல்லைங்களா, அந்த ஆடைங்களை அப்படியே எடுத்து சேகரித்து வச்சோமா அது ஒரு நாளைக்கு இப்படி கொஞ்சம் நெய்யாக வந்து சேரும். இது நம்ம வீட்லேயே நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும் இந்த நெய். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து சாயந்தரமாக சேலம் போகலான்ட்டு இருக்கோம். எங்களுக்கு சேலம் போகிறது ஒரு பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சேலம் தான் போவோம். அதுவும் வாரத்தில் ஒரு நாள் எப்பயாவது ஒரு ட்ரிப் தான் போவோம். அதுவே எங்களுக்கு ஒரு ஜாலி தான். ஏன்னா நீங்களாம் மாலுக்கு போவீங்களா, டவுனில் இருக்கிறீங்களா, அந்த மாதிரி தான் எங்களுக்கு சேலம் போகிறது. இன்றைக்கி சேலம் போகிறதுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு இந்த சாரி தான் எடுத்து வச்சுருக்கேன். பனாரசி, நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜருக வச்சது தான். அதுக்கு வந்து நிறையா சாரிக்கு ப்ளவுஸே தைக்க மாட்டேன். நான் இருக்கிற ப்ளவுஸுங்களை அப்படியே மேட்ச் பண்ணிக்குவேன். அதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து மேட்சாக இருந்துச்சு. இதில் 3 கலர் இருக்கிறதுனால எந்த கலர் வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ப்ளூவு, பிங்க்கு, க்ரீனு எது வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். சரி, க்ரீன் கலர் மேட்சாக இருக்குது அப்படின்னு க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த சாரீ கட்டிக்கிட்டு தான் இப்போ நான் வந்து சேலம் போக போகிறேன். சேலம் எதுக்குன்னா, எந்த வேலையும் இல்லைங்க, சும்மா போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, விகாஸ் தம்பி ஏதாவது ஒரு கடைங்களை பார்த்து வச்சுருப்பான், அந்த கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிக்கிட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வர்றது தான் வேலை. ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு அது இதுன்னு வேலை பார்த்துக்கிட்டு, காட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு போயிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறது தான் சேலம். அதனால் இன்றைக்கி சேலம் போயிட்டு என்னென்ன கடை பார்த்து வச்சுருக்கான், எங்கெங்கே போயிட்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ரீல்ஸு அதை இதையும் பார்ப்பான். அந்த ரீல்ஸுக்கு அதில் எந்த கடை போகலாங்கிறத பார்த்து வச்சுருப்பான். அந்த கடைக்கு தான் போவோம். இப்போ டியூஷன் போயிருக்கான். வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு கிளம்பி போகலான்ட்ருக்கோம். போயிட்டு அப்படியே நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்டு வந்துடலான்னு. அதனால் நான் கிளம்பிட்டு இந்த சாரீ கட்டிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் கட்டுறேன் இந்த சாரீ. எனக்கு பொதுவாகவே பனாரசி செட்னால் ரொம்ப பிடிக்கும். பனாரசினாவே சாஃப்டாக இருக்கும், அதெல்லாம் ஜருக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காகவே பனாரசி நிறைய எடுத்து வைப்பேன். அதனால தான் இன்றைக்கி பனாரசி கட்டுறேன் நான். அது நைட் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. போதும், பனவெல்லம் சூப்பராக பனவெல்லத்தை நுணுக்கிக்கலாம். அந்த மாதிரி நுணுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பலகாரத்தை செஞ்சு பார்த்தலாம். கொஞ்சமாக தண்ணி, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பாகு காய்ச்சிக்கலாம். இதில் எந்த பதமும் கிடையாதுங்க. சும்மா பாகு கரைஞ்சி கொஞ்சோண்டு பிசுபிசுப்பு வந்ததும் நம்ம வந்து போட்டுடலாம். இது வந்து நரிப்பயிறு.
இதுதான் நரிப்பயிறு. நரிப்பயிறு தெரியும் உங்களுக்கு, நரிப்பயிறு பார்த்துருப்பீங்க. சரி, அந்த பாக்கெட் இருந்தால் எடுத்து கொடு, நரிப்பயிறு காட்டலாம். இதுதான் நரிப்பயிறு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பச்சை பயிறு ரகத்தை சேர்ந்ததே தான், அதை விட இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து எப்படி நம்ம பச்சை பயிறு குழம்பு வைக்கிறோமோ கடையிறோமோ அப்படியே கடைஞ்சி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அது எப்படி பூண்டு பச்சை மிளகா தக்காளிலாம் போட்டு 5-6 விசில் விட்டு நம்ம கடையிறோமோ அப்படியே கடைஞ்சி சாப்பிட்லாங்க, அதுக்கும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி உருண்டையாக சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பச்சை பயிறு உருண்டை சாப்பிட்றோமோ அதே மாதிரி நரிப்பயிறு உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நான். ஏதாவது சாப்பிடணும், இனிப்பு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருண்டைகளை செஞ்சு கொடுத்தோமா சாப்பிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி செஞ்சிடலாம். இது வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மாவா, அதை தான் இப்போ உருண்டை பிடிக்க போகிறேன். நல்லா கொதிச்சு வருது பாருங்க, நல்லா பிசு பிசுப்பு வர அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, கொஞ்சமாக நிலக்கடலை உடைச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வெள்ளரி விதை கொஞ்சம், அதுக்கப்புறம் நிலக்கடலை கொஞ்சம், அது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்த மாட்டாங்க, ஆனால் நான் சேர்த்திக்கிறேன். ஏன்னா அது சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வரும்போது, உருண்டையில் வந்து ஒவ்வொரு இடத்துல தட்டுப்படும் போது நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டோங்களா, இப்போ மாவு எடுத்து போட்டு கிண்ட வேண்டியதுதாங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கிண்டிட்டு நான் காட்டுறேன். கட்டிலாம் மாவை கிண்டி விடணும், அவ்வளோதான். நான் இதை காட்டிட்டு கிண்டிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க, பாருங்கள் கிண்ட அப்படியே கெட்டியாயிருச்சு பாருங்கள். இது என்ன பண்ணுவோம் நாங்கள், ஒரு அலுமினி குண்டால் எங்கள் மாமியாரெலாம் நல்லா பாவு காய்ச்சுவாங்க. பாவு காய்ச்சிட்டு அதில் வந்து மத்துக்கு இல்லைங்களா, மத்தை திருப்பி போட்டு அதில் மாவை கொட்டி போட்டு அப்படியே 2 ஆள் போட்டு கிண்டி இது பண்ணுவாங்க. இப்போ நாம் ஒரு ஆளே நாங்களே கொஞ்சமாக செஞ்சாச்சு. இல்லை அதை பிடிச்சிக்கிறது வந்து கிளறு, அவ்வளோதாங்க. இதில் நான் வந்து நெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலான்னு, ஏன்னா வாசமாக இருக்குமே அப்படின்னு நல்லா கிளறி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பாகு நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு கிண்டி அதுக்கப்புறமேட்டு தான் மாவு போட்டு பிணைவாங்க. அப்படி போட்டால் கல்லாட்டாயிரும், அந்த உருண்டை கடிக்கவே முடியாது, கமர் கட்டாட்டாயிரும். நான் என்ன பண்ணிடுறது, கொஞ்சம் பிசு பிசுப்பு வந்ததுமே மாவை வந்து போட்டு கிளறது. இதுனா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக இறுவிக்கும், இது அப்படியே புட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இதுவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த பதத்தில் இருந்தாலே போதுங்க. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கட்டுமே நிலக்கடலை கொஞ்சம், அந்த வெள்ளரி விதை கொஞ்சம் போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். வேலை முடிஞ்சிருச்சு, உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தான். அவ்வளோதாங்க. ஏற்கனவே வறுத்து அரைச்ச மாவு தானே, ஒன்றும் பண்ணாது, செம்ம. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நீங்கள் வந்து நம்ம எப்படி நெல்லிக்காய் டெய்லியும் சாப்பிட்ணும், பேரிச்சம்பழம் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் 6 ராகி மாவு சாப்பிட்ணுன்னு சொல்கிறோமா, அது மாதிரி தான் இதுவும் நரிப்பயிரும். சரிங்களா? ஓகே. நம்ம எப்படி மளிகைகளில் போய் மற்ற மளிகை சாமான்லாம் வாங்குறோமோ அது மாதிரி இதுவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். கொள்ளு மாதிரியே தான் இதுவும். ஓகே, கொண்டு வா, நீ உருண்டை பிடிச்சி வச்சலாம் ஆற வச்சு. பா, உங்கள் ஃபேன் போடு. சூப்பராக நரிப்பயிறு உருண்டை பிடிச்சாச்சுங்க. இத்தனை உருண்டைகள் வந்துச்சு, ஆளுக்கு 2 உருண்டை சாப்பிட்டாச்சு. எப்படிங்க இருக்குது நரிப்பயிறு உருண்டை? சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குதுங்க, வாசம் அப்படி இருக்குது. உண்மையாலுமே இந்த நரிப்பயிறு வாங்கி நீங்களே மிக்சிலேயே போட்டு அரைச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கலாம். மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும் இல்லை, ஒரு 2 டம்ளர் வறுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பாவு காய்ச்சி இந்த மாதிரி பிடிச்சிடலாம். பாவுலாம் எந்த பதவுமே கிடையாது, கொஞ்சம் பிசு பிசுப்பு வந்தானே பிடிச்சிடலாம். பனவெல்லம் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், பனவெல்லம் தான் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் ஒரு ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் இது, செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. ஓகே, இது இத்தனையுமே கொடுத்தாலும் ஒரே செகண்ட் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே சாப்பிட்ருவாரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா, வானவில். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே அழகாக இருக்குது வானவில். இந்த வானவில் தெரிஞ்சால் மழை வரும்னு சொல்லுவாங்க தானேங்க? அப்போ மழை வருமாங்க? ஆனால் வராது. என்னவோ சாப்பிட்றாங்க குருவிங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு டப்பா இருக்கிறத. ஏதோ வச்சுருப்பாங்க போல இருக்குது திட்டு மேலே. அப்பா அத்தனை பேர் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சூப்பர். வருங்களேன் எத்தனை குருவிங்கன்னு, சத்தம் போடாமல் சாப்பிட்டுக்கிறாங்க அத்தனை பேரும். பண்ணிட்டு வருங்க.
சூப்பரா ரெடி ஆகிட்டேனே, சூப்பரா ரெடி ஆகிட்டேனே. சூப்பராடா, மல்டி கலர் ஆகுதாடா சாரி. சூப்பர். போலாமா? போகலாம். ஐ எம் ரெடி ரெடி ரெடி. வாங்க போலாம். எங்கே நம்ம போகிறோம்? எங்க நம்ம போறோம்? சேலம் போறோம். சேலம் போறதுக்கு இவ்வளவு குஷி ஆகுறமேடா. இங்கே பாருங்கம்மா, அங்கே பாருங்கம்மா. போடுறோம். சேலம் வந்து விட்டோம். இப்போ எந்த ரோட்டில் வந்து போயிட்டு இருக்கோம்? சாரதா காலேஜ் ரோடு. இது வந்து அழகாபுரம் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டுக்கு. அழகாபுரம் பத்தியா? இங்கே திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும். இதை தாண்டி நம்ம போனோமாக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடை ஒன்று இருக்கும். அதில் போய் என்ன விற்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஏதாவது நமக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு வரலாம். ஓகே, யாருமே இல்லையா நிற்கிறதுக்கு? பெஸ்ட்டு. இது அழகாக தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே பட்ஜெட். கீழே போட்டு ஸ்கூலுக்கு போட்டு போகிறது ஒவ்வொரு நாள் ஒன்று போட்டு போவேன். இதுவும் வாங்கிட்டு அது வாங்கிட்டு ரெண்டும் ஒரே மாடல். ஏன்டா ஒரே மாதிரி வாங்குற? ஒன்று ஒவ்வொரு பார்க்கும்போது தெரியாது, கட்டினா தெரியாது. அது ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் வாங்கலாம் இல்லைங்கிறேன் நான். வாங்க சொல்லுங்க. இல்லைங்க மேம், கட்டும் போது இது வேற வாட்ச், அது வேற வாட்ச். சரி, எனக்கு வாங்கணும். இந்த கடைக்கு தாங்க போயிருந்தோம். இந்த கேன் வாங்குறதுக்கு தான் மெயினாக போனோங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரு நைட் டைமில் 2 லிட்டர் தண்ணி ஒரு கேனில் எடுத்துகிட்டு போவார். அது பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு போகிறாரு. அது ஒரு சில்வர் கேனாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து போய் வாங்கலான்ட்டு போனேன். இவனை கூட்டிகிட்டு போனால் இவன் ஒரு வாட்சுக்கு 2 வாட்ச் எடுத்து வச்சுக்கிட்டான். கேட்டாக்கா 2 மாடலாக இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அப்படின்ட்டான். ஆனால் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. இந்த சூட் கேஸ் ஒன்று வாங்கினேன். இது வந்து நம்ம வேணுங்கிற திங்ஸ் வந்து இந்த ஒரே சூட்கேஸ்குள்ளே போட்டு எங்கே ட்ராவல் பண்ணும் போது எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் சூட்கேஸு அழகாக இருந்துச்சு. சரி ஒன்று இருக்கட்டுமே ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு வாங்கினேன். இந்த சூட்கேஸுமே 500 ருபீஸ் தாங்க வந்துச்சு. நிறையா மேக்கப் ஐட்டம்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போனால் தான் வாங்க முடியும். வினிஷா வரும்போது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இந்த பொம்மை தான் ஒன்று வாங்கி வீட்டில் மாட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது நான் ஃபஸ்ட் டைமில் அப்போ வந்து எங்கள் பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பொம்மை கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கேன். அது கிடைக்கல. அது எப்போ கிடைக்குதோ கிடைக்கிறப்ப டக்குன்னு வாங்கிடணுன்ட்டுக்கிறேன். இது எல்லாமே பொம்மை தாங்க, பூனைக்குட்டியாட்டம் இருக்குதுல்ல. இது எல்லாமே ஒரு பேகு, நம்ம ஏதாவது வேணுங்கிற பொருள் போட்டு மாட்டிட்டு போகிற மாதிரி இருக்கிற பேகு தான். இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிற நீ வா அப்படின்னு என் பையன் கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ அடுத்ததாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடையை தேடி தான் போயிட்டுருக்கோம். அந்த கடைக்கு மேலே 3rd ஃப்ளோரில் வந்து ஒரு ஹோட்டல் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. சைனீஸ் ஐட்டம்லாம் அங்கே வந்து சூப்பராக இருக்குதான். ஏங்க நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி போய் பார்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். ரிவ்யூ கேட்டுட்டு தான் போயிருக்கிறோம். பார்க்கலாம் சொன்னீங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. போய் பேசியிருக்காங்களா, உண்மையை பேசியிருக்காங்களா, போய் பேசியிருக்காங்களான்னு போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அதனால் பாருங்க அங்கே தான் இருக்குது கோயம்புத்தூர் ஜுவல்ஸு. அதனால் போய் டக்குன்னு போயிடலாம், போய் பார்த்துடலாம். என்னடா டே, அங்கே போய் என்ன கேட்குறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டியாடா? சமோசா சாட் இருக்குதான், இட்டாலியன் பிரேக். தோசை இட்லிலாம் இல்லையடா. இவனு வருமா? இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜீவன் தான் நாங்க 2 பேரும். ஏன்டா? ஒண்ணு இவரு கட்டிக்கிட்டவரு, இன்னொன்னு அவங்கனால வந்தவன். அதனால நீங்க 2 பேரும் பாவப்பட்டீங்களா? டே, உங்க 2 பேர்த்தினால பாவப்பட்டவன் நான் தான்டா. எந்த ஃப்ளோர்? 3rd தான். நகைக்கடை விளம்பரத்தை பார்த்தா எந்த ஃப்ளோர் வந்துருக்குறோங்கிறாரு. கரெக்டாடா?
நாங்கள் ஏதோ கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சி தாங்க போனோம். ஆனால் அங்கே போனாக்கா நல்லா சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. எப்படி தான் ஜனங்களுக்கு இப்படி தெரியுமோ தெரியலிங்க. எங்களாட்டுமே ரீல்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க போல இருக்குது. நல்லாவே கூட்டமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோன்னு சொல்லி சொன்னோமாக்கா அவங்களே வந்து சீட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேரும் போய் உக்காந்தோம். என்ன ஆர்டர் பண்ணுறதுனே தெரியலிங்க உண்மையாலுமே. ஆளுக்கு ஒரு புக்கை ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் விகாஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்து ஆர்டர் பண்ணி கொடுத்தான். நாங்கள் எப்பவும் போல் ரொட்டியும் அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி, பச்சை பட்டாணி கிரேவி, இந்த மாதிரி கிரேவிங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவன் ஏதோ வித்தியாசமாக ஒன்று ஆர்டர் பண்ணான். ஆனால் நல்லா தாங்க இருந்துச்சு உண்மையாலுமே. வந்து ஃபஸ்ட்டு வந்து சூப்பு வாங்கினார் எங்கள் வீட்டுக்காரு. சூப்புமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா வாங்கினார். பன்னீர் டிக்காவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இங்கே சாப்பிட்ட பன்னீர் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காரமாக இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயுமே நம்ம நல்லா சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. கார்லிக் ரொட்டி வாங்கினோம், அதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. இதுதான் விகாஸ் வாங்கினது. வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் வந்து நூடுல்ஸும் இருந்துச்சு, பாஸ்தாவும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு என்னென்னமோ எல்லா ஐட்டமும் அதில் இருந்துச்சுங்க. இதை வந்து நாங்கள் 4 பேருமே சாப்பிட்டோம். அந்தளவுக்கு அதிகமாக குவான்டிட்டி இருந்துச்சு. அதனால் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. பாஸ்தாலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ க்ரீமியாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே ஆளு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம் நாங்கள். மொத்தத்தில் இந்த கடைக்கு போகிறது நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருக்குது. நம்ம சைனீஸ் ஐட்டம் ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சோமா இந்த மாதிரி போய் சாப்பிட்டு வரலாங்க. ரேட்டுமே வந்து ரொம்ப பரவாயில்லையாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சைவம் தான் சாப்பிட்டோம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கடை ஃபுல்லாகவே சைவம் மட்டும்தான். நான் நினச்சேன் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ வரலைங்க. 2000 சில்லரை தான் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த சைனீஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த தாய் பன்னீர் சில்லிலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கேஸ்கட்லேயே தான் போய் சாப்பிடுவார். அங்கே வந்து நான்வெஜ்ஜும் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஐட்டமாவது நான்வெஜ் வாங்கிடுவோம். வாங்கிறதுனால எப்படி பார்த்தாலும் 3000 ரூபாய்க்கு மேலே போயிடும் பில்லு. ஆனால் இங்கே வந்து எல்லாமே சைவம் தான். ஆனால் இங்கேயுமே அந்தளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. எல்லா ஐட்டமும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதனால் ரேட்டு வைஸும் பரவாயில்லையாக இருக்குது, நம்ம டேஸ்ட்டு வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் சேலத்தில் இருக்கிறீங்க ஏதாவது இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் ஜுவல்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த 3வது மாடியில் நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். இது அவங்களாம் யாரும் விளம்பரத்துக்கெலாம் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் வந்து போய் சாப்பிட்டதுனால நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பர்சனலாக சொல்கிறேன் நான். சரிங்களா? இது விளம்பரத்துக்கு இந்த அக்கா சொல்கிறாங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போலிங்க. நேராக மேச்சேரி தான் கிளம்புனோம். வரும்போது ஹஜ்ஃபண்டில் வந்து நம்ம டேட் சிரப்பு கொஞ்சம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு விகாஸுக்கு தான் நம்ம வந்து பட்டர் ஃப்ரூட்டோடைய ஜூஸ் செஞ்சு கொடுக்குறேன் இல்லைங்களா, அதுக்கு ஊற்றி கொடுக்கறதுக்கு தான், அந்த ஜூஸ் போடுறதுக்கு தான் இந்த டேட் சிரப்பு ஒரு பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் வர வழியில் நம்ம ஓம்லூரில் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் போய் வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்ட்டு அது வாங்கினோம். அது ஒரு பாட்டில் வாங்கிட்டு அப்படியே வந்து மேச்சேரிக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. சின்னதா இல்லை விளையாடு. இதே தான் நம்ம இதோ ஒரே டேட்ஸ் செஞ்சது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. இது ஒன்று அப்புறமேட்டு வந்து சரி அதுவே ஒன்று கொடுங்க பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இது ஒன்று வாங்கிக்கலாமா? வேணாம், ஒன்று போதும். ஒன்று நிறைய வாங்கி என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதான் ஒரு வீடியோவாக நான் எடுத்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.